பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏசப்பாவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பாவ ஜீவியத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிகிறதில்லை. நானும் ஆண்டவரை அறியாமல் 30 ஆண்டுகள் ஆண்டவரை அறியாத பாதையில் இருந்த பொழுது, அப்பொழுது இருந்த பக்தியை குறித்து, தெய்வ பக்தியை குறித்த அறிவின்படி நன்மை செய்திருந்தோம். ஆனால் வேதத்தை அறிந்து ஆண்டவரை அறிந்த பிறகு எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பதை அறிந்து கொண்டோம். ஆக ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பாவத்தை அறிக்கை செய்கிறோம். சில வேளை விசுவாச பாதையில் நடக்கிற பொழுது கூட சில பேர் பாவத்தில் விழுந்து போர். என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து மறைக்காமல் அறிக்கை செய்கிற பொழுது வாழ்வடையும்படியாய் தேவனுடைய கிருபை கடந்து வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை அந்தரங்க பாவத்தில் பல நாள் நீங்கள் பிரயாணித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரவே முடியல, பாவம் என்னை ஆளுகை செய்கிறது, என்னால முடியல. தயவு செய்து அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். அறிக்கை செய்து விட்டு விடணும். எவ்வளவு நாள் அந்தரங்க பாவத்தில் அப்படியே கடந்து போக போறோம்? இன்னைக்கு ஒருவேளை உங்களை அந்த பாவம் அழுத்துகிறது, அந்த குற்ற உணர்வு அழுத்துகிறது. தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார். யாரெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போறீங்களோ, யாரிடத்துலையும் சொல்ல முடியல, ஆண்டவரே நீதிமொழிகள் 28:13 சொல்ற அந்த இரக்கம் எனக்கு வேணும். ஆண்டவரே உங்க தேவ இரக்கம் வேணும். அந்த தேவ இரக்கம் கடந்து வந்தால் எந்த விதமான பலவீனம், எந்த விதமான பாவம் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் அந்த இரக்கம் கடந்து வந்தால் அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியில் வந்துருவீங்க. ஒருவேளை நாம் மீள முடியாதபடி, நாம் மேற்கொள்ள முடியல, இந்த பலவீனம், இந்த பாவம் என்ன ரொம்ப வாட்டுது பாஸ்டர், வெளியிலையும் சொல்ல முடியல, உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் அதிலிருந்து வெளியில் வர உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் இந்த பாவத்தின் பிடியில வெளியே சொல்ல முடியாதபடி அந்தரங்க பாவத்தின் ஆளுகையில் இருப்பார்களே ஆனால், ஆண்டவரே என்னோடு கூட அவர்கள் சொல்லட்டும். ஆண்டவரே அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யட்டும், அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யட்டும். அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் அவர்கள் மேல வரும்படியா ஜெபிக்கிற, உம்முடைய கல்வாரி ரத்தம் அவர்களை கழுவும்படியா ஜெபிக்கிற. ஒரு விசை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஒரு வேளை இயேசு என்கிற நாமத்தை அறியாதவர்களா இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய பாவம் எடுக்கப்படும்படியா ஜெபிக்கிற, பாவத்திலிருந்து என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிற. அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க விண்ணப்பத்தை ஏறெடுக்க உங்க ரத்தம் அவர்களை கழுவிட்டு, ஆண்டவரே ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை இருக்கட்டும். பாவத்தை அறிக்கை செய்கிற அன்பு சகோதர சகோதரியை கர்த்தர் தொடும்படியா ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தினால தேவ இரக்கம் இவர்களுக்காய் கடந்து வரட்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்கட்டும், ஒரு விடுதலையின் வாழ்க்கை இருக்கட்டும். இப்பொழுதே இந்த ஆறுதல், அந்த விடுதலை இவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என்ன காரியமா இருந்தாலும் தயவு செய்து அந்த பலவீனத்தில் கடந்து போகாதீங்க. தேவ இரக்கம் உங்க மேல கடந்து வந்திருக்கிறது. இனிமேல் பாவத்தை உங்களை அணுகாதபடி கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. ஆண்டுக்குள் பலனா இருங்க. தேவ இரக்கம் உங்களை நிரப்பி இருக்குது. God bless you.